ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஷஸ், அந்த சோக கதையை தான் இன்னைக்கும் தொடர வந்திருக்கோம். அந்த சோக கதை 11 நாள்லயே முடிஞ்சிருச்சு இங்கிலாந்துக்கு. நம்ம தான் வந்து சோக கதை அப்படிங்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பயங்கர ஒரு ஜாலி கதையா போயிட்டு இருக்காது. இப்ப வந்து 4th டெஸ்ட் மெல்பர்ன்ல. என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன, சொல்லுங்க. அதான் பிரெண்டன் மெக்கல்லம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. என்ன வேலையில வச்சுக்கிறாங்க, வேலையில விட்டு தூக்குறாங்க, அது என்னோட கண்ட்ரோல் இல்ல. ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டிராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வித் த கைஸ், குட் பஞ்ச் ஆஃப் லேட்ஸ், பிட் ஆஃப் அ கால்ஃப் ட்ரைனிங் அண்ட் கிரிக்கெட் மேட்ச். இட்ஸ் ஃபன் அவுட் தேர். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஐ வுட் லவ் டு கண்டினியூ த ஜாப், பட் ஃபைனலி இட்ஸ் அ டெசிஷன் டு பி டேக்கன் பை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நியாயமானதுதான். இந்த ஹெட் கோச்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல், ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல், பிரசிடென்ஷியல் ஸ்வீட் கொடுப்பாங்க ரூம்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து நைஸ் லேட்ஸ் டு ஹேங் அரவுண்ட்ன்றீங்க. ஒரு மேட்ச் தோத்துட்டு வி ஹேட் அ பியர் அப்படின்னாரு டீம். ஸோ யார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாங்க? ஸோ வந்து த திங்கிங் இஸ் வெரி கிளியர் தட் வாட் கைண்ட் ஆஃப் ஹர்ட் யூ டேக் வென் யூ லூஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெல்பர்ன்ல பாருங்க, கடைசி 7 டெஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. வெரி வெரி சிமிலர் கண்டிஷன்ஸ் டு அடிலைட். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 324, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 300. 3 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. நல்லா இருக்கும்னா பரமபாட்டாலாம் இருக்காது. டிசிப்ளின்டா ஆடினீங்கன்னா நீங்க அந்த 300 350 அடிக்கலாம். தேர்ட் இன்னிங்ஸ் 192 ஆவரேஜ் ஸ்கோரு, ஃபோர்த் இன்னிங்ஸ் 231. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடும். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்த ரீசன்ட் பாஸ் பாத்தீங்கன்னா 551 ஃபார் 3 ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் 2015. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 624 ஃபார் 8 ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் 2016. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 351 ஃபார் 7 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்கோர் 261 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 2018. டாப் 5 சேசஸ் சொல்றேன் இங்கேயும் அடிலைட்ல சொன்ன மாதிரி. 282 ஃபார் 9 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 1908. 287 ஃபார் 5 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 1927. 297 ஃபார் 4 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா 1953. 298 ஃபார் 4 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 1985. 332 ஃபார் 7 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 1928. அடிலைட் மாதிரி 220 மேல போச்சுன்னா இங்க சேஸே நீங்க பண்ண முடியாது. விக்கெட் டேக்கிங் சம்மரி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 25%, சீமர்ஸ் வந்து 75%. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் 4 times. அது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. when the difference of first innings and second innings average score is only 24. யார் விக்கெட் எடுத்திருக்காங்க பாங்க? ஃபர்ஸ்ட் டென்னிஸ் டில்லி ஒரு ஸ்விங் பவுலர், அதுக்கப்புறம் ஷேன் வார்னர், அதுக்கப்புறம் ட்ரம்பிள், மெக்கன்சி, நேதன் லயன். தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பிக் டைம் வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யார் இங்க ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. டான் பிராட்மேன், அவரை விட்டுறேன் நானு. ரிக்கி பாண்டிங், ஸ்டீவ் வா, ஆலன் பார்டர், கிரெக் சாப்பல், ஜாக் ஹோப்ஸ், மேத்யூ ஹைடன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித். இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு மெல்பர்ன்லயும் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. ஸ்டீவ் வா ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 50, ஆலன் பார்டர் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 37, கிரெக் சாப்பல் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 49. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் மட்டும்தான் உங்களுக்கு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. இங்கேயும் உங்களுக்கு எப்படின்னா பவுண்டரிஸ் அவ்வளவு இதுவா வரவே வராது. கொஞ்சம் பவுன்ஸ் ஸ்பாஞ்சியா இருக்கும். ஈஸியா இருந்தாலும் பேட்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணும், பால லேட்டா ஆடணும். நிறைய எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்றது இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது என்னன்னா, விச் டீம் ஹஸ் காட் தி எபிலிட்டி டு கண்டெயின் த அதர் டீம் லெஸ் தேன் 3.2 அண்ட் ஓவர். ரெண்டு வின் ஃபேக்டர் தான். பேட்ஸ்மேன் 30 பால் ஆடின அப்புறம் ஹேஸ் டு ரொட்டேட் ஸ்ட்ரைக், நாட் லுக்கிங் ஃபார் பவுண்டரிஸ். அப்புறம் ஹவு மெனி டீம்ஸ், இந்த ரெண்டு டீம்ல which two bowlers are going to get that economy around to make sure that the overall economy of the team batting doesn't go more than 3.2, they are going to win. இப்போ உங்களுக்கு வந்துட்டு போன தடவை சொன்னோம் இவர் வந்து ஒலி போப் வந்து ரொம்ப நாள் தாங்க மாட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு பதில வந்து பெத்தலை கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ச்சர் எதிர்பார்த்த நான் ரெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு, இப்ப ஏதோ இன்ஜுரின்றதுனால அட்கின்சன் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவல் வந்து எப்படி இருக்குன்னா, டங் கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டாரு. ஐ வுட் ஹவ் ராதர் ப்ரிஃபர்ட் மேத்யூ பாட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் டங். அவர் அந்த இதை கொடுப்பாரு உங்களுக்கு. 19 ஓவர்ல 39 ரன் கொடுக்குற ஆளு மேத்யூ பாட்ஸ். பட் தே ஃபீல் தட் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாஃப்ரா ஆர்ச்சர் தே வாண்ட் டு கீப் டங், who is also quick.
ஸோ அவங்களோட பிளேயிங் லெவனு ஜாக் கிராலி வில் ஓப்பன் வித் பென் டக்கட், பெத்தல் வில் டேக் த ஸ்பாட் ஆஃப் போப் அட் நம்பர் 3 நினைக்கிறேன். ரூட், ப்ரூக், ஸ்டோக்ஸ், ஜம்மி ஸ்மித், ஜாக்ஸ், பிரைடன் கார்ஸ், அட்கின்சன் அண்ட் ஜாஷ் டங்கு. இப்பயும் அவங்க வந்து பஷீரை எடுத்துட்டு வரல. இட் அகைன் கோயிங் டு பி ஒன் டைமென்ஷனல் அட்டாக். இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் அவுட் அன்பார்ச்சுனேட்லி. அவருக்கு பதிலா நீசர் வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தார், வந்துருவாரு. இதை நான் கெஸ் பண்ணேன், டாட் மர்பியை ஷூரா எடுத்துட்டு வருவாங்க, ஒரு ஸ்பின்னரை ஆடியே ஆவாங்கன்னு போலண்டுக்கு பதிலா. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே ஒரு கேள்விக்குறி, புனர்மன் எடுத்துக்கலாமா பீடா? ஏன் அவங்க டாட் மர்ஃபி எடுத்து வராங்க? ரெவல்யூஷன்ஸ் பயங்கரமா இருக்கும் சார், பியூட்டிஃபுல்லா ஒரு அட்டாக்கிங் போலரு. ப்ராபப்ளி நீங்க சொல்றது ரைட்டு, கூனமேனை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் இவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் டாட் மர்ஃபி. கூனமேன் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ். இங்க லபுஷேனா ஆட போறாங்களா, கவாஜாவா ஆட போறாங்களா, தட் இஸ் கோயிங் டு பி தி க்வெஸ்சன் மார்க். லபுஷேன் வந்து இந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல 250 தான் அடிச்சிருக்காரு, மீதி 4 இன்னிங்ஸ் அவர் அடிக்கல. ஸோ ஹெட் இஸ் கோயிங் டு இல்லையா, வெதரால்டும் பெருசா எதுவும் அடிக்கல, வெதரால்டும் எதுவும் பெருசா அடிக்கல. இந்த பாயிண்ட்ல அவருக்கு ஒரு ரோப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பீடா, வெதரால்ட டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் யோசிக்கிறேன். ஸோ ஹெட் அண்ட் வெதரால் வில் ஓப்பன். The number 3 spot is going to be a big question mark, whether Labuschagne or Khawaja, followed by Smith, Green, Josh English, Carey, Stark, Neser, Todd Murphy and Scott Boland. Unfortunately டாகட் வெளியில உட்காருவாரு, அன்பார்ச்சுனேட்லி வெப்ஸ்டர் வெளியில உட்காருவாரு. கிரீன் இருக்கனால வெப்ஸ்டர் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. The other guy whom I rate highly was quick, ஜெய் ரிச்சர்ட்சன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீசர் ப்ரீவியஸ் மேட்ச் 5 விக்கெட் எடுத்ததுனால நீசர் தான் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல சேஞ்சஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? லபுஷேன் ஆடுவாரா, கவாஜா ஆடுவாரா? உங்களோட எக்ஸ்பர்டீஸ் படி யார் ஆடுவாங்க? இல்ல நீங்க இன்சார்ஜா இருந்தீங்கன்னா யார ஆடுவீங்க? இல்ல, இது 2 பேரையும் ஆட வச்சுட்டு இங்கிலீஷ் கண்டிப்பா ஆடுவாரா? இங்கிலீஷ் வெளியே உட்கார்ந்தாருன்னா அதுவும் ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு எப்படி, இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஹெட்டும் வெதரால்டும் ஓபன் பண்ணா நம்பர் 3 வந்து லபுஷேன் ஆடிடுவாரு. ஸ்மித் உள்ள வரதுனால ஸ்மித் ஹாஸ் டு பேட் நம்பர் 4, கவாஜா ஹாஸ் டு பேட் நம்பர் 5. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்க நம்பர் 4 தள்ளீங்க, ரெஸ்பாண்டட் வித் 80 and 40. இப்ப இன்னொரு பிளேஸ் அவர் டிமோட் பண்றீங்க, வேறஸ் இங்கிலீஷ் இஸ் டெய்லர் மேட் ஃபார் 6 and 5. இந்த ஆங்கிள் நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கவாஜா ரன் அடிச்சு டிராப் பண்ண முடியாது. லபுஷேன் வந்து பெரிய திக் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோர்ஸ் இல்லைன்னா கூட ஸ்லோலி ஷோயிங் ப்ராமிஸ். அதனால வந்து அதை பிரேக் பண்ண மாட்டாங்க. rather than backing a guy like Khawaja, where his career is hanging in thin lines, they would want to keep, நீங்க சொன்ன மாதிரி இந்த வெதரால்டு இவங்களை இது பண்ணணும்னு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இங்கிலீஷை வச்சுப்பீங்களா, இல்லைன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் கவாஜா ஆர் லபுஷனை டிராப் பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? சஜஷன் கொடுக்காதீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு கவாஜாக்கு மேபி ஒரு சின்ன ஒரு இவங்க 2 பேரும் தான் 2 பேரும் ஆடிடுவாங்க. லபுஷனுக்கு அவங்க நிறைய ஃபேவர் பண்றாங்க, நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. பட் 2 பேருக்குமே நான் கொடுப்பேன் தான் நான் நினைக்கிறேன். ஐ வில் பிளே லபுஷன் at 3 and கீழே கவாஜா ஆடிடுவேன். பர்ஃபெக்ட். சரி, வெப்ஸ்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா கிரீனுக்கு பதிலா? அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ஸ், பாடி லாங்குவேஜ் எதுவும் இல்லாம ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியாம வந்திருக்காங்க. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் ரிஸ்க் எடுக்காம ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு காலை வச்சிருவாங்க. ஓகே, தே காட் a tough series against இந்தியா. நான் திருப்பியும் சொல்றேன், எல்லாரும் வந்து இந்தியா ரெட் பால்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றாங்க. இந்தியா இஸ் இந்தியா. இப்ப இவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேட்சும் அடி நொறுக்கிட்டாங்கன்னா, if they had a bad series against India, still they will make it to the WTC finalsங்கும் போது எனக்கு தெரிஞ்சு கிரீன் மேல கைய வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஓகே, ரொட்டேஷன் பாலிசி, ஒர்க்லோடு அப்படின்னு யோசிச்சா நீங்க சொல்றது ரைட்டு. கிரீன் ரெஸ்பெக்ட், வெப்ஸ்டரும் வந்து 20 ஓவர்ல 55 ரன் கொடுத்துருவாரு. பேட்டிங் வந்து ஒரு கடூஸ் பிளேயர், ஒரு 40 ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வெப்ஸ்டருக்குங்கும் போது தட் இஸ் ரைட் திங்கிங். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் கமின்ஸ், 2வது ஃபோர்ஸ்டு சேஞ்ச் லயன் பண்றாங்க, 3வது சேஞ்ச் உங்களுக்கு வந்து ஸ்மித் வர்றதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வெளியே போறாங்க, 4வது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் இதுவா இருக்கே ஒழிய. பட் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட்டு. அதை கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற ரூட்டை தான் எடுப்பாங்க. இங்கிலீஷை உக்காத்தி வச்சுட்டு ப்ராபப்ளி தி பேட் கவாஜா at 5 and Labuschagne is retain its spot. இதை நீங்க பண்றதுனால என்ன ஆகும், கவாஜா இஸ் the only guy who's batting out of the order. இப்ப நீங்க மார்னஸ் லபுஷேனை தூக்கினீங்கன்னா திருப்பியும் கவாஜாவை நம்பர் 4ல இருந்து நம்பர் 3 தள்ளுறீங்க. 2 பேருக்கு தான். அது வந்து உங்களுக்கு நீங்க சொல்றதுதான் அவங்க பண்ண போறாங்க.
இப்ப நீங்க இங்க எட்ஜின்னு பாத்தீங்கன்னா மெல்பர்ன்ல ரன் ஃப்ளோவை நிறுத்துற போலிங் அட்டாக் யாரு? அந்த மர்ஃபியும் வந்து டைட்டா போடுவாரு, போலாண்ட் ரன் அடிக்கவே முடியாது. நீசரும் பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாரு, ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு கிரீன் சப்போர்ட் போலர் இஸ் நாட் பீன் எக்கனாமிக்கல், பட் he can be given the job to do the economy job. ஸ்டார்க் ஒருத்தரை மட்டும்தான் ஃப்ரீயா அவுத்து விட்டுருவாங்க, முரட்டுக்கால நீ போ அப்படின்னு. ஜார்ஜ் டங்கு ரன்னு ப்ளீட் பண்ணுவாரு, அட்கின்சன் ரன்னு ப்ளீட் பண்ணுவாரு, கார்ஸ் ரன்னு ப்ளீட் பண்ணுவாரு. ஸ்டோக்ஸ் இஸ் an attacking bowler who will also bleed runs. They don't have a spinner. They are only going to rely on again the part-time spin of Root and Jacks. அது நியூ பாலை பார்த்துட்டாங்கன்னா திருப்பி பழைய கதை தான் நடக்கும். இவங்களுக்கு வந்துட்டு இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி 50% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ் கீழே இருக்கணும், 50 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும், இவங்க ஆட போறாங்க, இவங்க ஆட மாட்டாங்க. அப்படிங்கும்போது இங்க வந்து நல்ல பேட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு பால் நின்னுடும் மெல்பர்ன்ல. இந்த 3 நாள்ல நல்லா இருக்கும் பேட்டிங், அந்த ஒரு பால் அப்படியே ஒரு ஸ்வாஞ்சி பவுன்ஸ்ல ஸ்லைஸ் ஆஃப் த பேட்டை வச்சு டக்குன்னு வாங்கி போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டபர்ன் ரெசிஸ்டன்ஸ், கவாஜா இருக்கட்டும் ஸ்டபர்ன் ரெசிஸ்டன்ஸ், லபுஷேன் ஸ்டபர்ன் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மித் ஸ்டபர்ன் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் தான் பேட்டை விடுறாங்க, கேரி வந்து ஸ்டபர்ன் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்றதுனால அன்பார்ச்சுனேட்லி அந்த எட்ஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குன்றதுனால ஆஸ்திரேலியா வில் அகைன் கோ வித் 55-45 எட்ஜ். இதை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு என்னமோ 3-1 அப்படின்னு தோணுது பீடாகன்றீங்களா? இல்ல பிரியா, நான் ஒத்துக்கிறேன், ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க இந்த வாட்டியும். இவங்க வந்து அப்ரோச்ச மாத்தி இவங்க திருந்துற மாதிரி எனக்கு தெரியல இப்போதைக்கு. ஆனா ஆஸ்திரேலியா இவங்க நல்ல டீம், நீங்க சொல்ற மாதிரியே ஃபுல்லி அக்ரி. நல்ல டீம், நல்ல கேப்பபிலிட்டி. சொல்லுவாங்கல்ல, நல்லா படிக்கக்கூடிய பையன் ஆனா படிக்காம இப்படி சுத்தி திரியிறான், படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாம சுத்தி திரியிறான்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நல்ல புத்திசாலி பையன், உட்காந்து படிச்சானா நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட். அந்த மாதிரிதான் இந்த இங்கிலாந்து டீம். அவங்க ஒழுங்கா அப்ளை பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியும். பட் தென் அவங்க பண்ற மாதிரி தெரியல. ஸோ ஐ வில் கோ வித் ஆஸ்திரேலியா. யார் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு டீம்லயும்? ஸ்மித் வந்து நார்மலா எடுத்திருப்பேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பால் அந்த அளவுக்கு பெருசா சைட் பண்ண முடியலன்றாரு, which is extremely surprising to hear என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அவர் சொல்றாரு, பாலை என்னால வந்து சரியா வந்து இது பண்ண முடியலன்னு. நான் வந்து இந்த ஜேக்கப் பெத்தல ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். டெஸ்ட் ஆடக்கூடிய டெக்னிக், டெம்பரமெண்ட் அவருக்கு இருக்கு. ஈவன் தோ இஸ் கமிங் இன் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பொலி போப் அண்ட் பிக்கிங் ஜேக்கப் பெத்தலியர். அங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ திருப்பியும் தோணுது, மெல்பர்ன்ல கவாஜா ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ 2 சர்ப்ரைசிங் பிக், 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கு. இங்க ஜேக்கப் பெத்தல், அங்க உஸ்மான் கவாஜா. நீங்க வந்து உங்களோட 2 பிக்ஸ சொல்லுங்க. நான் ஸ்டார்க்க வந்து அப்படியே எழுதி வச்சுட்டேன். ஆடினா ஸ்டார்க் தான். நீங்க முரட்டை காலைன்னு சொல்றீங்க. அண்ட் எஸ் தென் நோ ராங் பீடா. எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ், எக்ஸ்ட்ராடினரி சாம்பியன். ஸோ அதனால ஸ்டார்க் இந்த சைடு. எனக்கு பென் ஸ்டோக்ஸ் வில் கம் டு த பார்ட்டி அப்படின்னு தோணுது. அவரும் வந்து இஸ் சாம்பியன், இஸ் அ ஃபைட்டர். ஸோ அதனால பென் ஸ்டோக்ஸ், மிச் ஸ்டார்க்கு, அதனால இவங்க 2 பேர் நான் பிக் பண்றேன். நீங்க 55-45 கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ கோ வித் ஆஸ்திரேலியா. கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதாவது ஸ்டூவர்ட் பிராட் வந்து ஒரு இது கொடுத்தாரு சார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல உங்ககிட்ட. திஸ் இஸ் த பெஸ்ட் இங்கிலாந்து டீம் ஆன் பேப்பர் சின்ஸ் 2012 when we were number 1 in the world. This is the worst Australian team since 2010 I have seen அப்படின்னு. இந்த ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இங்க கரெக்டா இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியன் டீமை வந்து நீங்க, நான் தான் சொல்றேன், இப்ப நாங்க வந்து ஒரு தொடர்ந்து ஜெயிச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கும்போது. எப்படி வார்னர், வாட்சன், பாண்டிங், கிளார்க், அசி, இவன் நினைச்சாலே கொஞ்சம் அப்படியே தூக்கத்திலேருந்து எழுந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பயமா இருக்கும். ஸ்டார்க்கு, மிச்சல் ஜான்சனு, ரயன் ஹாரிஸ், நேதன் லயன், விக்கெட் கீப்பர் பிராட் ஆடின். எப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து அநியாயத்துக்கு ரன் அடிப்பாரு. இந்த டீம் மைக்கேல் அசியை விட்டேன், மைக்கேல் அசி இந்த டீம் நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கும் போது நவ் வாட் தே வான் பேப்பர், பர்டிகுலர்லி ஒன் போலர். இப்போ ஒவ்வொரு தரையும் ஸ்டார்க் எடுக்கிறீங்க, அவர் வச்சு செய்யறாரு, அந்த எந்த இதுவுமே இல்லாம. அதுதான் எனக்கு வெட்டோரிட்ட பிடிக்கும். போனதானே அவர் சொன்னார் பாருங்க, கண்டிஷன்ஸ் ஆர் கிங்ன்றத நாங்க லைட்டா எடுத்துட்டோம். வி ஹவ் லேர்ன்ட் அவர் லெசன்ஸ், வில் கம் பேக். கடைசி 3 மேட்ச் நொறுக்குனாங்க அந்த பிரேக் அப்புறம். இந்த SRH இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் யுவர் ஹேண்ட் அப் அண்ட் சே ஐ ஃபெயில்ட். ஒன்னே சொல்றேன் பாருங்க, 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன்.
எப்படியெல்லாம் நீங்க தோக்குறீங்களோ அதுதான் அந்த வெற்றி பாதையை வழிவகுக்கும். இஃப் யூ அக்செப்ட் வேர் யூ ஹவ் டன்றாங்க. இவங்க எதுவுமே இல்லாம எனக்கு டிராவல் நல்லா இருக்கு, கால்ஃப் நான் ஆடுறேன், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, மேட்ச் அதுக்கப்புறம் தோத்துட்டா வி வில் ஹேவ் அ பியர், வி ஹவ் ஓவர் ஒர்க்டு, வி ஹவ் ஓவர் பிராக்டிஸ்டு. ரொம்ப வருத்தமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் டீம். இப்ப நான் எட்ஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஐ ஸ்டார்டட் மை எட்ஜ் வித் இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல லீடு எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு செஷன்ல தோத்தாங்க. அதுக்கப்புறம் தே நெவர் ஈவர் அரைவ்டு. நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னேன்றதுனால வந்துட்டு பாவம் நீங்களும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்துன்னு சொல்லி நான் 2 கன்னத்துல வாங்கி அரைஞ்சு வீங்கி போயிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க தெளிஞ்சிட்டீங்க. நானும் இப்ப தெளிஞ்சிட்டேன். லுக்ஸ் லைக் ஆஸ்திரேலியா வித் கோ 4-0. We come back and do a review whether England has pulled one back from Australia. Australia is continuing their motorboat rate into the. We'll come back and do a detailed review on that test matches, and then we will still continue uploading our analysis on rest of the IPL teams which we have done with our very own Octopus until we come back and entertain you for future episode. Thanks a lot and bye bye.